ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் பூஜா ரூமு. இன்றைக்கி பூஜா ரூம் பற்றி டூர் போட போகிறேன். பாருங்கள், என்னோடய ஃபேவரட் விநாயகர் இவர் தான் நடு வீட்டில் வச்சுருக்குறோம். விநாயகர் பக்கத்தில் லக்ஷ்மி, பெருமாள், சரஸ்வதி, முருகர் ஃபோட்டோ இருக்குது. மேலே சூரியன் ஃபோட்டோ இருக்குது. அது பக்கத்தில் நாங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம், தட்டில் வச்சுருக்கோம். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு எங்கள் மாமியார் வீட்டு விளக்கு. அது ஏற்றினோடனே எனக்கு ரொம்ப சாமி வர மாதிரியே இருக்கும். நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஏற்றினோடனே எனக்கு சாமி வர மாதிரி இருக்கும். அதுவே நானே நம்ப மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றினோடனே எனக்கு சாமி வரும். ஒரே நல்லா ஓங்காரமாக சிரிப்பு வரும். அதே போல் அந்த குட்டி விளக்கு, 2 குட்டி குத்து விளக்கு எனக்கு எங்கள் மேடம் பூம்படி மேடம் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அது அந்த இவர் கோமாதா சிலை அதெல்லாம் எனக்கு அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட ப்ளஸ்ஸிங்கும் எனக்கு இருக்குது. புஷ்பா மேடமும் ரொம்ப ப்ளஸ் பண்ணுவாங்க என்னை. அது அப்புறம் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. இப்போ பூஜா ரூமை பற்றி நான் சொல்கிறேன். இது கூட நான் இந்த 2 குத்து விளக்கு, ஒரு குபேர விளக்கு வச்சுருக்கிறேன். வெள்ளிக்கிழமையானால் காமாட்சி அம்மா விளக்கும் இது குபேர விளக்கும் நான் ஏற்றுவேன். 2 செவ்வாய்க்கிழமையான அந்த சின்ன குத்து விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் அந்த சாமி படம் இந்த விநாயகர் படம் நாங்கள் ஒரு கடை வச்சுருந்தோம். அந்த கடையிலேருந்து அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அந்த கடையெல்லாம் வச்சிடல, க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவர் தான் என்னோடய குலதெய்வம் முருகர். இவர் என்னோட திருச்செந்தூர் முருகர். என்ன குறையாக இருந்தாலும் அவர் கீழே தான் நான் சொல்லுவேன். இவருக்கு மாதம் நான் மாவிளக்கு போட்டுடுவேன் கிருத்திகைக்கு. அப்போ தான் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவருக்கு மாவிளக்கு போடுறேன்னா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள், ஆண்டாள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாய்பாபா சிலை இருக்குது. பக்கத்தில் விநாயகர் சிலை. இதெல்லாம் எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்க. எங்கள் மாமியார் வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை விளக்கெல்லாம் துளக்கி காலையிலேயே சாமி கும்பிட்டுருவாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பரவசமாக இருக்கும். இங்கே ஒரு அம்மன் படம் இருக்குது. இதில் இது இருக்குது. பசங்களுக்காக இந்த பூர்விகா படத்தை வச்சுருக்கிறோம் நாங்கள், விநாயகர் படத்தை. அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது என் ஃப்ரெண்டு பட்டம்மா கொடுத்தா இந்த விநாயகர் சிலை. இது லக்ஷ்மியோட ஃபோட்டோ. இதுதான் எங்கள் குலதெய்வம், சின்னம்மாள், பெருமாள். இதுதான் எங்கள் குலதெய்வம். அப்புறம் இங்கே ஒரு பாபா சிலை, இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது. எல்லாமே இதுதான் எங்கள் பூஜை ரூமு. எல்லோரையும் பாருங்கள். இப்போ விநாயகர் பூஜை நடக்க போகுது. அதனால் விளக்கேற்றாமல் வச்சுருக்கிறேன். காலையில் நான் எப்போவுமே டெய்லி காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். அதுதான் என்னோடய ரொட்டீன் பழக்கம். அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம்னாலும் இங்கே இந்த விநாயகர்களை தான் நான் சாமி கும்பிடுவேன். அவர்களை வேண்டிப்பேன். நம்ம சாமிக்கு இவ்வளோ அதை செய்கிறேன்னு சொல்லி நம்ம லஞ்சம் கொடுக்க முடியாது. லஞ்சம் கொடுக்கறதுன்னு இல்லை, அது ஒரு வேண்டுதல் அது. அதனால் நான் என்னால் முடிஞ்ச 1 ரூபா போடுறேன் சாமி. எப்போவுமே நான் 1 ரூபா போடுறேன், 1 ரூபா போடுறேன்ட்டு நான் விநாயகரை வேண்டிப்பேன். அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார். இவ்வளோதாங்க எங்கள் பூஜை ரூமு டூரு. போய் விநாயகரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவர் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பாருங்கள். இதில் கரும்பு, சோளம், சாத்துக்குடி, பூவு, அப்புறம் என்ன இருக்குது, விளாம்பழம், கரும்பு, கொய்யாப்பழம், பூவு, இதெல்லாம் சாத்தியிருக்கோம். எருக்க மாலை சாத்தியிருக்கோம். கொஞ்சம் நகை போட்டிருக்கோம், கம்பல் போட்டிருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க எல்லாம் பூஜையை பார்க்கலாம்.
குத்துவளை கேட்குங்க தேங்காய்ங்க தாத்தடிப்பா சாமி காட்டி தான் உடைக்கணும். சாமி கடை பெட்டு டென்ஷன் தேவை டம்ளர் ஏற்றிட்டாங்க. நான் பெருமானே நல்ல புத்தியை கொடு ஆண்டவனே. டம்ளர் தடியில் போட்டுருங்க. கற்பூரத்தை இது காட்டுக்கு முதல்ல நான் இளநியை வெட்டுறேன். அது வாங்கடி கற்பூரத்தை கடத்தணும் பையன் என்னத்துக்கு கட்டாமல் கற்பனை சுண்டக்காவா அவனும் அட்டகாசம் என்ன வச்சு ஏங்க கேம் ஆடுறீங்க நல்லா? இது என்னோட முதல் வீடியோ. அதனால் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.